அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிறக்கும் போதே நல்ல குழந்தைய பிறக்க வைக்கிறது. நல்ல கெட்ட மீன்ஸ் அது என்ன மீனிங் சொல்லணும்னா, பிசிக்கலி மென்டலி வெல் பீயிங் பீப்புள். அவ்வளவுதான் முடிஞ்சு. தட் இஸ் கால்ட் யூஜெனிக்ஸ். ஏன் சார் இது the need of eugenics na to assert that it's a very essential part that a betterment of our human race. ஒரு நம்ம human race ஒரு பெட்டரா இருக்குன்னா இது மஸ்ட் நீட். இதுல ரெண்டு டைப் இருக்கு சார். பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ், நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அது என்ன சார் பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ், நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்றது? ஸோ இதுல அதை நான் ஒவ்வொன்றா நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். நான் யூஜெனிக்ஸ்ல யூத்தெனிக்ஸ் சரி சரி ஃபர்ஸ்ட் நான் இதுல சொல்றது வந்து நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் மெசர்ஸ். ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் வெல்பீயிங் பீப்புள்ஸ். சரியா? பிறக்கும் போது நல்ல குழந்தையா பிறக்க வைக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் மெசர்ஸ் we can refer to preventing the multiplication of defective genes. அதாவது டிஃபெக்டிவ் ஜீன் பிறக்கிறத வந்து குறைக்கிறது. அதான். அப்ப எப்படி சார் குறைக்கிறது? the regulation of marriage. first marriage regulate பண்றது. marriage எப்படி regulate பண்ண முடியும்? yes, the marriage law உங்களுக்கு தெரியும். சரி, according to the law actually that the feeble mindedness, some idiots, some hereditary disease should not be allowed to marry. marriage பண்ணக்கூடாதான். அவங்க மேரேஜ் பண்ணவே விடக்கூடாதான். யார் யாரெல்லாம் இடியட்டா இருக்கும், ஃபீபிள் மைண்டா இருக்கவங்க, ஹெரிடிட்டி டிசீஸா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம். சரியா? ஏன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அந்த மாதிரி தான் பிறக்கும். ஸோ அப்போ டு ரெகுலேஷன் ஆஃப் த மேரேஜ் அது ஒன்று சொல்றாங்க. அதே மாதிரி ஏர்லி மேரேஜ் ஆல்சோ ஷுட் பி அவாய்டட், லேட் மேரேஜ் ஆல்சோ ஷுட் பி அவாய்டட். சரியா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன். இப்ப மேரேஜ் ஏஜ் எவ்வளவு சொல்லுங்க? ஜிகே கொஸ்டின். இப்ப ரீசெண்டா 21 for female, sir. 23 for male, female 21, sir. 24 for male and 21 for female. Sir, 25 male, sir, 21 female, sir. ஏன் 40 மேல் சொல்லிருங்க வேண்டியிருக்கீங்க? என்ன சார் பாவம் இல்லையா சார் நம்மலாம்? அவ்வளவா சார்? Sir, 21 female, 23 male. 23 male, sir. 21 female, sir. ஐ திங்க் இதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் மாத்தினாங்க சார், அதுக்காக கேட்டேன். சரி, இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? 21 ஃபீமேல், 23 மேல். சார் 25 சொல்றாரு, விட்டா 45 சொல்லிடுவாங்க. சும்மாவே கல்யாணம் ஆக மாட்டேங்குது சார். நீங்க இப்படி இருந்தா நான் என்ன சொல்ல? பிஜிஎஸ்னாலதான் சில பேர் கல்யாணம் பண்ணணும்னா இருக்கீங்களா என்னன்னு தெரியல சில இதுக்குள்ள. ரைட், பாத்துக்கலாம். ரைட். ஸோ ஏர்லி மேரேஜ்னா இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண, ரொம்ப லேட் மேரேஜும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? நம்ம செக்ஸ் செப்பரேஷன் ஃபார் தட் டிஃபெக்டிவ்னஸ், அதான் நான் சொன்னேன். ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி பர்சன் வந்து அவங்களுக்கு மேரேஜே பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா அவங்க பிறக்கிற குழந்தை அப்படிதான் பிறக்கும். அது ஒண்ணு. செக்ரிகேஷன், அதாவது டிஃபெக்டிவ் பர்சன் ஷுட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் தட் ஹியூமன் சொசைட்டி. டிஃபெக்டிவ் பர்சனை ஐசோலேட் பண்ணணுமா? ஸ்டெர்லைசேஷன் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா மேரேஜ் பண்ணாலும் அது என்ன சார் ஸ்டெர்லைசேஷன்? வாசக்டமி, டியூடெக்டமி பண்ணி விட்டுற வேண்டியதான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும். அதான் ஸ்டெர்லைசேஷன் மெத்தட். அப்புறம் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைல்ல. சரியா? பெர்த் கண்ட்ரோல் டு டெர்மினேஷன் ஆஃப் த பிரெக்னன்சின்னு சொல்லக்கூடியது. த டிஃபெக்டிவ் டு அட்வைஸ் டு த ஸ்மால் ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலி என்ன, மேரேஜ் பண்ணிக்கிட வேண்டியதான், ஆனா குழந்தைய வேண்டாம், நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு இருந்துக்கிட வேண்டியதான். சரியா? ஸோ இல்லைன்னா சப்போஸ் டிஃபெக்ட் நான் சொன்ன அந்த ஆம்னியோசென்டாசிஸ் மூலம் பார்த்தா டிசீஸ் இருக்குது, ஜெனடிக் டிசீஸ்னா அபார்ஷன் ஆஃப் த பிரெக்னன்சி அது பண்ணிக்கிறது பெட்டர், பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் த செலக்டிவ் த ஃபியூஷன் ஆஃப் தட் கேமிட், இதுவும் நெகட்டிவ்ல. த ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வூம் ஆஃப் தட் ஃபீமேல் அந்த டெஸ்ட் பேபி, அவங்க வந்து அப்ப நம்ம செலக்டிவா கேமெட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு பிரில்லியன்ட் மேல் கேமெட்டையும் ஒரு பிரில்லியன்ட் ஃபீமேல் கேமெட்டையும் சூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நான் சரியா? அதெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் தான். ரைட். ஐ மீன் கான்ஜுகேட் மேரேஜ் ஆர் மேரேஜ் இன் த பிளட் ரிலேட்டிவ். சார் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, க்ளோஸ்லி ரிலேட்டிவ் மேரேஜை அவாய்ட் பண்ணணும். ஏன் சார் அவாய்ட் பண்ணணும்னா அது ஜீன் வந்து சேம் டைப் ஆஃப் ஜீன் இருக்கும். சரியா? நான் அதுக்கு ஒரு டிசீஸ் கூட சொன்னேன், ராயல் டிசீஸ். அந்த இங்கிலாந்து ஃபேமிலி அவங்களுக்குள்ளேயே தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அது அந்த டிசீஸ் அவங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மேக்சிமம் அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்குள்ள மேரேஜா ஒரு ஜென்ரேஷன் பிரச்சனை இல்லை சார். சில பேர் நான் மேரேஜ் பண்ணிட்டேனே ஐயோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது. சரியா? அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு ஜென்ரேஷன் பண்ணலாம், கண்டினியூஸா 2 to 3 ஜென்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்றது நல்லது. அந்த மாதிரி பண்ணா என்ன நடக்கும்னா அந்த சைல்டு, பிறக்கிற சைல்டு வந்து பெரிய பிரில்லியண்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க.
அதே ஜீன் தானே திரும்ப திரும்ப வரும். நியூ ஜீன் வரும்போது தானே நியூ கேரக்டர் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சொல்லுங்க சார். என்னோட தம்பி ரிலேட்டிவ்ல தான் கல்யாணம் பண்ணாங்க சார். சரி. ஆனா வந்து குழந்தை வந்து மண்டை ஓடு இல்லாமயே உள்ள வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எஸ் அதான் அந்த இந்த மாதிரி சில கேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஜெனரேஷனோட பிரச்சனை இல்லை சார். கண்டினியூஸா நம்ம அடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நியூ கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகாது. அதான் முக்கியம். சரியா? ஸோ அப்போ டு கண்ட்ரோல் தட் இமிகிரேஷன் ஆல்சோ, அதாவது ஹெரிடிட்டி டிஃபெக்ட் இருக்காங்க வச்சுக்கோங்க, யூ ஷுட் நாட் பி பெர்மிட் தட் இமிகிரேஷன். ஒருத்தர் ஹெரிடிட்டி டிசீஸ் இருந்தால் அவங்கள உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் செஞ்சா வந்து இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் யூஜெனிக்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது இந்த மாதிரி ஹெரிடிட்டி உள்ளவங்களை விங்கிள் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு குழந்தை பறக்க வைக்கக்கூடாது. இது நெகட்டிவ். இதே பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ் அப்படின்னு என்னன்னா, டு ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிசைரபிள் ட்ரேட்ஸ் இன் த பாப்புலேஷன். நல்ல பண்பு உள்ள குழந்தைய பறக்க வைக்கிறது, இதுக்கு பாசிட்டிவ். அங்க என்ன சொன்னேன், ஒரு டிசீஸ் உள்ள குழந்தைய பறக்க விடாம செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சோம். இப்ப நல்ல குழந்தைய பறக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். அப்ப செலக்டிவ் மேரேஜ். செலக்டிவ் மேரேஜ்னா த ஃபேமிலி ஹிஸ்டரி பாக்குவாங்க. அதான் இந்த ஜாதகம் பாக்குறாங்களா ஒரு புரோக்கர் மூலம், அப்ப செக் பண்ணணும் ஃபேமிலி ஹிஸ்டரி எப்படி, அவங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்க, அவங்க தாத்தா பாட்டை என்ன செஞ்சாங்க. இந்த சில டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஐ மீன் ஈவன் த டீச்சிங் கம்யூனிட்டி அப்படிதான். இந்த பேங்க்னா டிஎன்பிசினா அவங்க பாருங்க ஃபேமிலி ஃபுல்லா அந்த டிஎன்பிசில இருப்பாங்க, பேங்கிங்ல இருப்பாங்க, இல்ல போலீஸ்னா போலீஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில செக் பண்ணலாம்னு சொல்றாங்க, தப்பு கிடையாது. அதுல மேக்சிமம் பாருங்க டீச்சிங் கம்யூனிட்டி உள்ளவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேக்சிமம் டீச்சிங்கா தான் இருக்காங்க சார். ஏன்னா அப்படிதான் செலக்ட் பண்றாங்க மேக்சிமம். ரைட்டா? ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி வில் செக் தட். அண்ட் டிஃபெக்டிவ் பெடிகிரி, அதனால ஏதாவது டிஃபெக்டிவ் இருக்குதா பெடிகிரி, நம்ம ஜாதகம் பாக்குறோமோ இல்லையோ அவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி யாருக்காவது அஃபெக்ட் ஆயிருக்கா அதெல்லாம் பார்க்கணும் சார். அதெல்லாம் பார்க்கறது நல்லது. அப்படி இருந்தா அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். டேலண்ட் ஃபேமிலிஸ் ஹிஸ்டரியா இருந்தா டு ப்ரிஃபர் ஃபார் மேரேஜ். ஓகே, அப்ப நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல டேலண்டா தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரிமூவல் ஆஃப் சோசியல் ஹிடனஸ், அதை வந்து இன்டர் ரிலிஜியன், இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரேசியல் மேரேஜ் இட் ஷுட் பி என்கரேஜ். இப்ப ஃபுல்லா இதான் நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணுமே செய்ய முடியல இப்ப. சரியா? இன்டர் ரிலிஜியன், இன்டர் காஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜீன் நியூ ஜீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு, நியூ கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏர்லி மேரேஜ், அதான் சொன்னேன், டு பிரிவென்ட் இந்த லாஸ் அண்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் த குட் ஜெர்ம் பிளாசம். ஏர்லி மேரேஜ் prevents the good germ plasm, the sperm bank and egg bank இருக்கு. நல்ல குட் டேலண்ட் பர்சன்ஸ்ல இருந்து ஸ்பாமையோ எக்கையோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இதுல அந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஜெனடிக் கவுன்சிலேஷன், அதை நான் சொன்னேன், கவுன்சிலிங். ஜெனடிக் கவுன்சிலிங்னா the advice to give that important heredity characters. ஒரு ஹெரிடிட்டி கேரக்டர் இருந்தா அது ஜெனடிக் கவுன்சில் மூலம் அது அட்வைஸ் கேட்கறது நல்லது. A person give to that advice, that's a genetic counselor அவங்க பேர். These methods are அவங்ககிட்ட சொல்லி என்ன சொல்ல, this method to preventing or controlling the or treating the defect, it should be educate. அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இதை ட்ரீட் பண்ண முடியும், இந்த குழந்தை பிறந்தா இல்ல இந்த குழந்தை வேண்டாமே வேண்டாம் அந்த அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மண்டவோட இல்ல அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பிறந்தாலும் அது கஷ்டம் தான். பட் அபார்ஷன் பண்றது பெட்டர். அது வந்து ஜெனடிக் கவுன்சிலர்னு இருப்பாங்க, அவங்க தான் இதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது ஃபுல்லாவே என்ன பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ். ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு நார்மல். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இப்போ ஒரு ஃபேமிலி எப்படி சொல்றது, ஒரு டீச்சிங் கம்யூனிட்டி, இப்போ நீங்களே டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய பேரண்ட் நீங்க டீச்சிங் கம்யூனிட்டியா தான் பார்ப்பீங்க. ஒரு பிஎட் முடிச்சிட்டாலே பாருங்க நம்ம கூட பேரண்ட் அப்படித்தான், சார் நான் அப்படிலாம் பண்ணலையேன்னு சில பேர் யோசிக்கிற மாதிரி தெரியுது. சரியா? ஆனா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிஎட்னா பொண்ணும் சரி பையனும் சரி பிஎட் தான் முடிச்சிருக்கணும், அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். சரியா? அது நிறைய விஷயங்களுக்கு அதுல பிளஸ் மைனஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ண விரும்பலாம். ரைட். ஸோ ஏரியா ஆஃப் த ஜெனடிக் கவுன்சிலிங் அதுல ஒன்று முக்கியமானது தான். அதுல வந்து ஏரியா ஆஃப் ஜெனடிக் கவுன்சிலிங் நிறைய இருக்குது. த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஜெனடிக் டிசார்டர்ஸ். சரியா? ஒரு ஜெனடிக் டிசார்டர் எப்படி மேனேஜ் பண்றது, ஐ மீன் இன்கம்பேட்டிபிள் தட் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் பிளட், அதனால ஆர்கேஜ் ஃபேக்டர், அந்த எரித்ரோபிளாஸ்டிஸ் ஃபீட்டாலிஸ், அதை எப்படி மேனேஜ் பண்றது, ஐ மீன் கான்சிக்வன்ஸ்னு சொல்றது, அதாவது இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ் அதுல என்னென்ன பிரச்சனை வரும், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றது. மேக்சிமம் இந்த டெஸ்ட் பேபி ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பிறக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து ஜென்ரலாவே கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்காங்க நான் கேள்விப்படுறேன். அது எவ்வளவு தூரம் உண்மையானு நீங்க தான் சொல்லணும். சரியா? கொஞ்சம் பிரில்லியண்டா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரைட்.
ஸோ அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னா, நம்ம நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இதுக்கு எல்லாமே. மெடிக்கல் டயக்னைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதில் மெடிக்கல் டயக்னைஸ்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கேரியோ டைப்பிங் மெத்தட் பண்ணலாம், பயோகெமிக்கல் அனலைஸ் பண்ணலாம், மாலிகுலர் அனலைஸ் பண்ணலாம், பெடிகிரி சார்ட் அனலைஸ் பண்ணலாம். சரியா? அதெல்லாம் பண்ணா ஓரளவு இதெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்டரி பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க முடியும். we can establish that recurrence of the risk அப்படின்னு சொல்லுறது. so detection of the defective genes by the DNA probes. சப்போஸ் ஜீன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, டிஃபெக்ட் இருக்கான்னு டிஎன்ஏ ப்ரோப் மூலம் அதை செய்ய முடியும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் அது மாதிரி இந்த கிளினிக்கல் இதுக்குன்னு ஜெனட்டிக் கிளினிக்கே இருக்கு சார். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல பெருசா இல்லை, பட் ஃபாரின்ல எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி பெட் கிளினிக், நம்மளுக்கு கிளினிக் என்ன கிளினிக் இருக்கோ, ஜெனட்டிக் கிளினிக்கே இருக்கு. அதுக்குன்னு ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவங்ககிட்ட தான் டீல் பண்ணுவாங்க. சரியா? அதோட ரோல் அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அப்ப இதுல வரைக்கும் என்ன சொல்ல வர்றேன், எ குட் பர்த், வெல் பார்ன், பிறக்கும் போதே நல்ல குழந்தையாக எப்படி பிறக்க வைக்கிறது. சரியா? சோ அப்ப இதனால வந்து டிசீஸ் ஃப்ரீ, அதாவது ஹெல்த்தி பர்சனாவும் பிசிக்கலாவும் மென்டலாவும் பிறக்க வைக்கிறது தான் நம்ம யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம ஜோடி, அந்த மாதிரி பேர், அந்த மாதிரி நம்ம கப்புள் இருந்தா கண்டிப்பா பிறக்கக்கூடிய குழந்தையும் அப்படி இருக்கும் அப்படின்னா சயின்டிபிக்காவும் சொல்றாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? சார் நான் அப்படி மேரேஜ் பண்ணலையே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, முடியலன்னா வேணா யோசிங்க. சரியா? எதுக்கு சொல்றேன்னா, இப்போ எங்க அதான் சார் கூட சொன்னாருங்க, 23 சார் வந்து 25, 26, 30 ஆனாலே இப்ப பாருங்க ஃபுல்லாவே லேட் மேரேஜ் தான் சார். மேலும் சரி ஃபீமேலும் சரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ஏரியா, உங்க ரிலேட்டிவ்ஸ் பாருங்க, ஃபுல் லேட் மேரேஜ் தான். அது வந்து நிறைய ரீசன் சொல்லலாம் அதுக்கு. சரி, அதுல வந்து லேட் மேரேஜ் ஆகும்போது நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு. ஈவன் த சைல்ட்ல இருந்து எல்லாமே டிஃபிகல்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செட்டில் ஆன பிறகுதான் மேரேஜ் ஆகுனா அவ்வளவுதான். எப்ப செட்டில் ஆறது? அப்ப பிஜி ஸ்டூடெண்ட் ஆனா உடனே மேரேஜ் ஆகும். அது உண்மையை சொல்றேன் சார். அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஒரு மெட்ரிக்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான், மெட்ரிக்ல வேலை பார்க்கும் போது நிறைய பொண்ணு, இவரு என்ன சம்பளம், மெட்ரிக்ல என்ன சம்பளம் கொடுப்பாங்க, இவர் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணை எப்படி காப்பாத்துவாரு அப்படி யோசிக்கத்தான் செய்வாங்க. பொண்ணு வச்சிருக்கிறவங்க யோசிக்கத்தான் செய்வாங்க. சரியா? அதே அவர் வந்து நம்ம சென்டருக்கு வந்து படிச்சுட்டு வந்து சக்சஸ் ஃபங்க்ஷன்ல இதை சொன்னாரு. சார் எனக்கு பொண்ணே கொடுக்கல, நான் வந்து பிஜி பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன, இன்னும் நான் அப்பாயிண்ட் ஆர்டரோட வாங்கலையா, பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே யாரெல்லாம் எந்த பொண்ணுலாம் இவரை நோன்னு சொல்லுதோ, இப்ப அந்த பொண்ணெல்லாம் எஸ்ன்னு சொல்லி எல்லாம் க்ளோஸ் ஆகுறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், இப்ப நீங்க செலக்ட் பண்ற இடத்துல இருக்கீங்க சார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ நீங்க செலக்ட் பண்ற இடத்துல இருக்கீங்க. ஏன்னா ஜாப் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா, அப்படி அவர் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் டிப்ஸ் கொடுத்திருந்தேன். சரியா? சோ அப்ப வந்து அவருக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனா இருந்ததோ, அப்ப பாருங்க, ஒரு ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாப் எவ்வளவு விஷயத்த பண்ணுதுன்னு பாருங்க. இல்லைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப வர பையங்களுக்கு எங்க பொண்ணு கொடுக்காங்க. சரியா? சோ அப்ப காரணம் ஜாப் ஒரு முக்கியமானது. அதுக்காக சொல்ல வரேன். மேரேஜ் ஆயிடுச்சே சார், அப்ப நான் என்ன சார் செய்யணும்னு கேட்க வேண்டாம். இன்னொரு மேரேஜ்னு ஆகாது, கவலைப்படாதீங்க. சரி, இருக்கிற உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனு, உங்க ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வரக்கூடிய பிஜி அசிஸ்டன்ட்க்கு உண்டு. அதுக்காக சொல்ல வரேன். சரியா? உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் சரி, உங்க எக்கனாமிக் லெவல்ல நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த பிஜி அசிஸ்டன்ட் மூலம் கிடைக்கும். ஒரு ஃபேமிலியில 2 பேர் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில மினிமம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை செய்யலாம், ஃபேமிலி ரன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும் சார். சிங்கிள் ஏர்னிங் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப டைட்டா தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இதுதான் உண்மை, ஃபேக்ட சொல்றேன். அப்ப அதுக்காவது எப்படியாவது ஜாப்குள்ள வந்துருங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் பிரைவேட்ல இருந்தா, நம்மளாவது ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருந்தா ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கலாம். வரக்கூடிய உங்க சில்ட்ரனை வந்து படிக்க வைக்கிறதும் சரி, அவங்க ஏதாவது கேட்கறது வாங்கி தரதும் சரி, அதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்காக படிங்க, எனக்காக படிக்க வேண்டாம், இந்த விஷயத்துக்காக படிங்க. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் யூஜெனிக்ஸ். நெக்ஸ்ட், யூத்தெனிக்ஸ். வாட் இஸ் மீன் பை யூத்தெனிக்ஸ்? யூஜெனிக்ஸ் வேற, யூத்தெனிக்ஸ் வேற. சரியா? இதுல யூத்தெனிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது யூஜெனிக்ஸ். இதுல என்ன சொல்றோம்னா, the science, the important existing that human race, the science of the better living, the improve through that environment, the improvement of the quality of those individual. இது என்ன சார்னா, பிறக்கும் போதே நல்ல குழந்தையா பிறக்க வைக்கிறது யூஜெனிக்ஸ். சர் பிரான்சிஸ் கால்டன். யூத்தெனிக்ஸ் இது என்னன்னா, குழந்தை பிறந்துருச்சு,
அடுத்தது இறக்குற வரைக்கும் அந்த குழந்தை வளர்ந்து மெச்சூர் ஆகி இறக்குற வரைக்கும் டிசீஸ் இல்லாம இருக்கணும் பாத்தீங்களா, பெஸ்ட் என்வரான்மெண்ட் கொடுக்கணும் பாத்தீங்களா, அதை பத்தி படிக்கிறதா என்னது யூத்தெனிக்ஸ். த ப்ரொவைட் த குட் ஃபுட், கிளாத், எஜுகேஷன், இதுக்கெல்லாம் பண்ணணும்னா பிஜி அசிஸ்டன்ட் ஆகணும், பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ த யூத்தெனிக்ஸ் டு மெஷர். எஸ் சார், ஃபிரான்சிஸ் சைக்காலஜிஸ்ட் கூட தானே சார் அவர்? எப்படி? இஸ் a psychologist கூட சார், சைக்காலஜில வந்து. கண்டிப்பா. இங்க பாருங்க அலட்டுறாங்க பாருங்க, பயமா இருக்கு. சரி, ரைட். கண்டிப்பா அது சைக்காலஜிஸ்ட் தான். உண்மைதான். அதான் சொல்றேன்ல, பிறந்த பிறகு வந்து நம்ம ஆட்டிடியூட், பேரண்டோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி குழந்தை வளரும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அதுக்காக சொல்றேன். இது யூத்தெனிக்ஸ்ல வரக்கூடியதுதான். அதை ப்ரொவைட் த குட் ஃபுட்டு, ஹெல்த் வைஸ், எஜுகேஷன் வைஸ், கிளாத்திங், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்ப த குட் நேச்சர் அதை ப்ரொவைட் பண்றது யூஜெனிக்ஸ் உடைய மெஷர்ஸ். யூத்தெனிக்ஸ், நாட் யூஜெனிக்ஸ், யூத்தெனிக்ஸ். 1 minute சார். Good nature to provide the best environment for the development, good food, better facility for living and the environment. So about the proper medical facilities and healthy food, pollution free environment, இதெல்லாம் கொடுத்தா அது ஹெல்த்தா இருக்கும்னு சொல்றாங்க. I mean education, the human society is a study about that human biology, human genetics. Selection of children is very important. The children's with the superior traits, you should be selected to applying that intelligent test. ஒரு superior traits இருக்கும். நம்ம நாட்டில் அது பெருசா செய்யறது இல்லை சார். பட் ஃபாரினர்லாம் இதுல வந்து ரொம்ப இதா செய்யறாங்க. எஜுகேஷன்ல நல்ல சுப்பீரியரா உள்ள வச்சு நம்ம எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்படியே வரிசையா போகணும். பட் ஃபாரின்லாம் அப்படியே டக்குன்னு அடுத்தடுத்தது நல்ல இன்டெலிஜென்டா டக்குன்னு பெருசா ரெகுலரா இந்த மாதிரி போகணும்னு அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செலக்ஷன் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் சொல்லக்கூடியது. So these are the important points about the eugenics and euthenics அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்விஷன் இதுல சொல்லியிருக்கு. இது யூஃபோனிக்ஸ் இருக்கு. இது அந்த அளவுக்கு வேணாம், சும்மா வேணாம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா போட்டுக்கோங்க போதும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தட்ஸ் பார்ட் 2 மெட்டீரியல், பார்ட் 2 ஓவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா part 3. இப்போ now take the material part 3. part 3 ஜெனடிக்ஸ் பத்தில இதுல என்னன்னா அனிமல் பிரீடிங்ல இருந்து லாஸ்ட் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் வரைக்கும் இருக்கும். part 3 part 3 ஃபுல்லா மேக்ஸிமம் பயோடெக்னாலஜி இருக்கும் சார். part 3 ஃபுல்லாவே மேக்ஸிமம் பயோடெக்னாலஜி தான் part 3 பொறுத்தளவு. சரியா? ஓகே. இதுல நம்ம சார் மெட்டீரியல் யூனிட் 5 பார்ட் 3 எடுத்துக்கோங்க. சரியா? பார்ட் 3 இதுல இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹெட்ரோசிஸ் இது வரைக்கும் தான் நான் சண்டே டெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஹெட்ரோசிஸ் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். கம்மிங் சண்டே இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹைபிரிட் விகர் ஆர் ஹெட்ரோசிஸ். சார் ஹியூமன் ஜெனடிக்ஸ் ஓவர் சார். ஹியூமன் ஜெனடிக்ஸ் எவ்வளவு நாள் போயிருக்கு பாத்துக்கோங்க கிளாஸ். ஹியூமன் ஜெனடிக்ஸ் ஒரு டாபிக் தான் இவ்வளவு விஷயம் நடத்தியிருக்கேன். என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதுக்குள்ளதான் கேட்க முடியும். அடுத்த டாபிக் நம்ம சிலபஸ் என்னன்னா இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், ஹெட்ரோசிஸ். லாஸ்ட் இயர் டிஆர்பில ஹெட்ரோசிஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது. இது வரைக்கும் நம்ம ஜெனடிக்ஸ்ல தான் வரும். அதுக்கு அடுத்து தான் பயோடெக்னாலஜி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த ஜீனு, பாக்டீரியா, டிரான்ஜெனிக், ஜெனடிக் இன்ஜினியரிங், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, அது ஃபுல்லா அடுத்த டாபிக். சரியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் இன்பிரீடிங், அவுட், இது மொத்தமே ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ் தான் கிடையாது. வாட் இஸ் மீன் பை இன்பிரீடிங், வாட் இஸ் மீன் பை அவுட் பிரீடிங், வாட் இஸ் மீன் பை ஹைபிரிட் விகர், அவ்வளவுதான். இதுல ஒரு பெருசா ஒன்னும் கொஸ்டின்லாம் வரப்போறது கிடையாது. இன்பிரீடிங் மீன்ஸ் த மேட்டிங் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபார்ம்ஸ். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட் தான் இன்பிரீடிங். அவுட் பிரீடிங் என்னது? மேட்டிங் அமாங் த அன்ரிலேட்டட் ஃபார்ம்ஸ். அதுக்கு டோட்டலா வேற இதுல ஸ்பீசிஸோட ஜாயின் பண்ணுது. So inbreeding, the self-fertilizations are ideal inbreeding. Maximum the pure line சொல்லுவாங்க. நம்ம ஜெனடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம். இதுல ஜோகன்சன் ஜீன் என்ற வார்த்தையை சொன்னவர் இவர்தான். பியூர் லைன் சொன்னவர் இவர்தான். அதாவது மேரேஜ் பிட்வீன் த பிரதர் அண்ட் சிஸ்டர், இதுதான் இன்பிரீடிங் சார். சிம்பிளா சொன்னா இன்பிரீடிங் என்ன, தனக்குள்ளேயே வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து இன்பிரீடிங் சொல்றது. ஸோ ஜெனடிக் எஃபெக்ட் ஆஃப் இன்பிரீடிங்
the inbreeding that produce the two-fold effect. 2-fold effect இருக்குது. இதுல மெயினா நம்ம விஷயங்கள் வந்து development of the pure line of the plantல the self-fertilized plant that continue to that inbreeding result pure line by the establish that homogeneity and eliminate the heterogeneity in the population. அதாவது பியூர் இந்த இன்பிரீடிங்னால என்ன பெரிய பெனிஃபிட்னா ஒரு பியூர் லைனை கொண்டு வர முடியும். திரும்ப அதுக்குள்ளேயே செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணி எதெல்லாம் ஹெட்ரோசைகஸா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹோமோசைகஸை மட்டும் நம்ம கொண்டு வர முடியும். ஞாபகம் பேஜ் நம்பர் 2ல கூட ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒரு திரும்ப அந்த ஜீனோடைப்பை கிராஸ் பண்ணி 100% பியூரா கொண்டு வர முடியும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றது இந்த பேஜ் நம்பர் 2ல உள்ளது. சரியா? ரைட். அது டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹோமோஜெனிசிட்டி அண்ட் த டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் வில் பி அஃப்கோர்ஸ் ஒன்லி த பிளான்ட். ஏன்னா பிளான்ட்ல செய்யலாம், பட் அனிமல்ல அது செல்ஃப் நாட் ஃபவுண்ட் இன் த ஹையர் அனிமல். லோயர் அனிமல்ல பெரிய பிரச்சனை கிடையாது, ஹையர் அனிமல் பொறுத்தளவுக்கு. சரியா? ஸோ இன்பிரீடிங் த மேட்டிங் between the brother and sister, சிம்பிளா சொன்னா பிரதர் சிஸ்டருக்குள்ள மேரேஜ் பண்றது, மேட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இன்பிரீடிங். இதுல சீவல் ரைட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இதுல ஃபிகர் நம்பர் 1 பேஜ் நம்பர் 3 அதுல வந்து ஜெனட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த இன்பிரீடிங் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது திரும்ப ஒரு பியூரா ஒரு இதை உருவாக்கணும்னா அந்த மாதிரி தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க போதும். சரி, இதுல வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் இன்பிரீடிங் பொறுத்தளவு அதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க சார், அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான். இன்பிரீடிங்னு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மேல அங்க ஒன்றும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி அவுட் பிரீடிங் தான், இதுதான் ஹெட்ரோசிஸும் சேர்த்து வரும். அது ஹைபிரிட் விகர். இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். ஹெட்ரோசிஸ் அப்படின்னாவே ஹைபிரிட் விகர், இல்லைன்னா ஹைபிரிட் விகர் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெட்ரோசிஸ்ன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ த கிராசஸ் பிட்வீன் டூ அன்ரிலேட்டட் இன்பிரீடிங் பாப்புலேஷன், ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கும், அது அன்ரிலேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் தான் அவுட் பிரீடிங் ஆர் அவுட் கிராஸ் பிரீடிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அப்ப கண்டிப்பா அன்ரிலேட்டட் அப்படின்னு சொல்றோமே, இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 2 ஏ அப்படின்னு ஒரு இது இருக்கு, பி அப்படின்னு ஒரு இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏ பி இந்த மாதிரி தான் ஒரு இது. சும்மா புரியறதுக்காக சொல்றேன். அப்ப இது எப்படித்தான் இருக்கும்? கண்டிப்பா ஹைபிரிடா தான் இருக்கும். ஹைபிரிட் விகர், ஏ விட பி விட இது பெட்டரா இருக்கும். இதுதான் ஹைபிரிட் சொல்றது. ஸோ ஹைபிரிட்ஸ் ஆர் மோர் விகர் தென் இன் பேரண்ட். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொன்னா இந்த அடுத்த எக்ஸாம்பிள் இருக்கு, நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். ஹைபிரிட் வந்து பேரண்ட காட்டிலும் விகரா இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஹைபிரிட் விகர் ஆர் ஹெட்ரோசிஸ். டிஆர்பில கேட்ட கொஸ்டின் இது ஹெட்ரோசிஸ். கிராஸ் பிரீடிங்னா the matching of the individual from different race, even the different species. ஸ்பீசிஸே மாத்திடுறது, வேற ஸ்பீசிஸை ஜாயின் பண்றது, இன்பிரீடிங் வைக்கிறது. சரியா? ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப இது ஒரு ஸ்பீசிஸ், இது ஒரு ஸ்பீசிஸ்னு சொன்னேன். இதுல இன்னொரு ஸ்பீசிஸ் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு நியூ ஸ்பீசிஸ் கிடைக்குது. இதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைபிரிட் சொல்றோம். இந்த ஹைபிரிடு நல்லா கவனிங்க, மோஸ்ட்லி எப்படிதான் இருக்கும்னா ஸ்டெரைலா தான். ஸ்டெரைல் என்னது? மலடுகள், மலட்டுத்தன்மை, அதான் ஸ்டெரைல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதுக்கு கேட்ட கொஸ்டின் சார். இதுவும் மேல் டாங்கி, எஸ் அதான் சொல்ல வர்றேன். மேல் டாங்கி கிராஸ் இன்டு த ஃபீமேல் ஹார்ஸ். சரியா? ஆனா டாங்கி ஹார்ஸும் ஆல்மோஸ்ட் டோட்டலா ஸ்பீசிஸ் வேறதான், பட் ஜீனஸ் வேணா கொஞ்சம் இதா இருக்கலாம், அதோட சொந்தக்காரங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். சரியா? சோ இதுல இந்த டாங்கி பொறுத்தளவு இது டிப்ளாய்ட்ல வந்து 62 குரோமோசோம் இருக்கும். ஹார்ஸ் பொறுத்தளவு டிப்ளாய்ட்ல 64 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்ப இது 2 கிராஸ் பண்ணா இது டாங்கி, இது ஹார்ஸ். சரியா? அப்ப 2 கிராஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா மியூல் வந்து கிடைக்குது. மியூல் இது வந்து என்னது? ஒரு ஹைபிரிட். இந்த மியூல் ஒரு டாங்கியும் கிடைக்காம, அதாவது டாங்கியோட கேரக்டர் இதுக்கு இருக்கும், ஹார்ஸோட கேரக்டர் இருக்கும். தட் இஸ் கால்ட் மியூல். தமிழ்ல சொன்னா இது கழுதை, இது குதிரை, இது கோவேரி கழுதை. சரியா? கழுதையோட, அதாவது டாங்கியோட கேரக்டர் இருக்கும், ஹார்ஸோட கேரக்டர் இருக்கும். பட் இந்த மியூல் இன்னொரு மியூலை உருவாக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? தட் இஸ் கால்ட் ஸ்டெரைல். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, மலடு. இது வந்து ஸ்டெரைலா தான் இருக்க முடியும். இன்னொரு மியூல வேணும்னா திரும்ப இதே கிராஸ் தான் பண்ணணும்.
கேட்டிருக்காங்க சார் எக்ஸாம்ல. மீலோடைய பேரண்ட், ஐ திங்க் 2019 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். மீலோட பேரண்ட் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது இது டாங்கி ஹார்ஸ் அது ஞாபகம் வரும். மேலு ஃபீமேல மாத்திடக்கூடாது. நல்லா கவனிங்க. மேல் டாங்கி, ஃபீமேல் ஹார்ஸ். இதே இது நீங்க ஃபீமேல் டாங்கி மேல் ஹார்ஸ்னா அது வேற. அது என்ன சார் அது? எஸ் சார், அது டோட்டலாவே மாறிடும். அப்ப அது மியூலே வராது. இது அவ மியூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாங்கி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பசங்க தான் கழுத மாதிரி ஊர் சுத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசங்கன்னா மேல். ஒரு காலத்துல, இப்பெல்லாம் மாறி போச்சு எல்லாம் இப்படி, அப்படிதானே நினைக்கிறேன். எஸ், பசங்க தான் கழுத மாதிரி ஊர் சுத்தாடான்னு அம்மா சொல்லுவாங்கல்ல. பசங்க தான் சுத்துவாங்க ஒரு காலத்துல, இந்த காலம் கிடையாது, ஒரு காலத்துல. சரியா? ரைட், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மேல் அப்படின்னா டாங்கி, அதை ஞாபகம் வச்சுக்கா சொன்னேன். அதுக்காக பசங்களை நான் இன்சல்ட் பண்ணல. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கா சொல்றேன். அப்ப ஃபீமேல் ஹார்ஸ் தட் இஸ் கால்ட் மியூல். மறந்துடாதீங்க. கேட்க வாய்ப்பு இருக்கு. மியூலுக்கு வந்து குரோமோசோம் இருக்கு. டாங்கி வந்து 64 இருக்கு. அதுல கரெக்டா வேணா நான் வேணா பாக்குறேன். அது எவ்வளவு குரோமோசோம்ஸ்னு இதுல மென்ஷன் பண்ணல. சரியா? பட் ரெண்டுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். கீழ எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். எக்ஸாம்பிள் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 32. டாங்கிக்கு வந்து 31 குரோமோசோம், 31 பேர் சார். அப்ப 62. மியூலுக்கு கேக்குறேன். மியூலுக்கு தான் சார். மியூலுக்கு தெரியல சார். மியூலுக்கு மென்ஷன் பண்ணி அதுதான் 63 வரும். குரோமோசோம் 63 வரும். 62 சொல்லிட்டேன். அப்ப 63யா? 63 வரும். அதனாலதான் அது ஸ்டெரைலா இருக்குது சார். இல்ல நான் இது எனக்கு தெரியாம நான் சொல்லக்கூடாது. சரியா? கரெக்டா நான் குரோமோசோம்ல பாக்கல. சரி, அந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க மிஸ். சரியா? ரெண்டோட பேரண்ட் பாத்துக்கோங்க. இருந்தாலும் என்ன இருந்தா குரூப்ல கூட ஷேர் பண்ணுங்க, பாத்துக்கிறோம். சரி, 63 தான் சார். 63 கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம் பண்ணி. சரி, ஓகே. எனக்கு தெரியல. சரி, தெரியாம நானாட்ட ஏதாவது சொல்லிடக்கூடாதுல. சரி, ரைட்டா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 63 இங்க 62 64 அப்படியே 63. சரி, ரைட். சரி, ஓகே. இதுல கவனிங்க. ஹெட்ரோசிஸ், இதே இது ஹெட்ரோசிஸ் இன் பிளான்ட்ல பண்ணலாம் சார். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார். இட்ஸ் நோட்டீஸ் பை த யார் பண்ணாங்க வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு முக்கியமான இந்த பேஜ் நம்பர் 4ல பாருங்க. ஷல்னு ஒரு சயின்டிஸ்ட், இது கூட கேட்கலாம் சார். கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொன்னாவே இவர் ஞாபகம் வந்துடணும். நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காரு. சரியா? கோல்ரன்டன் இவர் வந்து பிளான்ட்ல நிறைய ஹெட்ரோசிஸ் சொல்லியிருக்காரு. ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் தட் அனிமல்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இதுல the objection of that outbreeding that produce the hybrid with increase the weight. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இதை வந்து நம்ம ஹைபிரிட்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது வந்து நம்ம ஹைபிரிட்னா ஜென்ரலா இதை நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த டாங்கியோட கேரக்டர் இருக்கும், ஹார்ஸோட கேரக்டர் இருக்கும். சரியா? பட் இது வந்து ஸ்டெராய்ட். அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாங்க சார். இட்ஸ் சுப்பீரியர் பட் இட்ஸ் அ ஸ்டெராய்ட் அப்படின்னு இருக்கணும். ஹைபிரிட் விகர் அண்ட் ஸ்டெராய்ட். இதுல ஒரு சிஎஸ்ஆர்ல தான் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்தனா ஹைபிரிட் விகர். ஹெட்ரோசிஸ் சொன்னோம்னா ஹைபிரிட் விகரை தூக்கிடக்கூடாது ஆன்சரா. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்க தெரியுமா? ஹைபிரிட் விகர் அண்ட் ஸ்டெராய்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இதுதான் ஆன்சர் கரெக்ட். நம்ம உடனே அடாடா எவ்வளவு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தூக்கிடும். அதுக்கு அடுத்து தான் இல்ல இன்னும் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஹைபிரிட் விகர் அண்ட் ஸ்டெராய்ட். இது இதை விட பெஸ்ட் ஆப்ஷனோட செகண்ட் ஆப்ஷன் பெஸ்ட். அதான் கொஞ்சம் கொஸ்டின் இது சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. சரியா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனடிக் பேஸ் ஆஃப் த ஹெட்ரோசிஸ்ல, ஹெட்ரோசிஸ்னாவே ஹைபிரிட் விகர்னு சொல்லும். செவரல் ஹைபாத்திசிஸ் டு எக்ஸ்பிளைன் அண்ட் பேஸ் ஆஃப் த ஹெட்ரோசிஸ். இதுல ஓவர் டாமினன்ட் ஹைபாத்திசிஸ் சல் அண்ட் ஏஸ்ட் இவரும் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் சுப்பீரியாரிட்டி ஆஃப் தட் ஹெட்ரோசிஸ். இதுல மெயினா வந்து நம்ம அந்த சிக்கிள் செல் ஹெட்ரோசி, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல சிக்கிள் செல்ல வந்து ஹீமோகுளோபின் அந்த ஹெட்ரோசைகஸா இருக்கக்கூடியது. அதுல மலேரியா டிசீஸ் கூட வராதுன்னு ஒரு 2 கிளாஸ் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட். ஐ மீன் டாமினன்ட் ஹைபாத்திசிஸ், நிறைய ஹைபாத்திசிஸ் சொல்லியிருக்காங்க. சும்மா இதெல்லாம் ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ஏன்னா ஹெட்ரோசிஸ் என்ன மீனிங் அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். மற்றபடி அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இது வரப்போறது கிடையாது. ஜெனரல் எஃபெக்ட் த இன்பிரீடிங் அவுட் பிரீடிங் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்பிரீடிங் அவுட் பிரீடிங்னா இட் ப்ரொவைட் த ரா மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலக்ஷன். கண்டிப்பா ஒரு இன்பிரீடிங்கா இருக்கட்டும், அவுட் பிரீடிங்கா இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் செலக்ஷனுக்கு அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இன்க்ரீஸ் தட் ஹோமோஜெனிசிட்டி.
அண்ட் டிக்ரீஸ் த ஹெட்ரோஜெனிசிட்டி. ஒரு பியூர் லைனை உருவாக்கணும்னா திரும்ப 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 இந்த மாதிரி கிராஸ் பண்ணாதான் உருவாக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டு the course of the time the heterozygous will be eliminated from the populations. They produce the pure line அப்படின்னு சொல்றோம். அதான் நம்ம பியூர் லைனா வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். we can eliminate that delicious, அதாவது ரிசசிவ் கேரக்டர் ஃபுல்லாவே நம்ம இந்த மெத்தட் மூலம் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். இந்த வேல்யூபிள் ப்ரீடிங்கை நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ சயின்டிஸ்ட் வந்து இந்த பிளான்ட்ல வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஹைபிரிடைசேஷன் சொல்லுவாங்க. அது இன்னும் அப்ளிகேஷன் ரிலேட்டடா வரும். சரி, அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்ல அந்த நான் சொன்னல டிப்ளாய்டு ட்ரிப்ளாய்டு ஆக்குவாங்க, டெட்ராப்ளாய்டு ஆக்குவாங்க. அதாவது அந்த குரோமோசோம் குறைப்பாங்க, கூட்டுவாங்க, திரும்ப அந்த பிளான்ட்டுக்கு அதாவது ஃபீல்டுக்கு கொண்டு வந்து வளர்த்து பார்ப்பாங்க. ஏதோ ஒண்ணு வந்து டக்குன்னு சக்சஸ் ஆயிரும். நல்ல பிளான்ட், நல்ல குரோத் பிளஸ் ஃப்ரூட்ஸ் என்ன நம்ம ஈல்டு கொடுக்குமோ அந்த ஈல்டு கொடுத்தோன்னே அதே மாதிரி நிறைய உருவாக்கிடுவாங்க. MS சுவாமிநாதன் ஃபுல்லா வேலையை இந்த ஹைபிரிடைசேஷன் டெக்னிக் தான் அவர் ஃபுல் வேலையை. நிறைய பிளான்ட், நிறைய ரைஸ்ல வந்து வெரைட்டிஸ் கொண்டு வந்தது ஃபுல்லா இந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. திரும்ப 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 டெஸ்ட் பண்றது. அக்ரில் ஃபுல்லா இதான் இந்த வேலை தான் செய்வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது நார்மலா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே இது. சரியா? ரைட். ஸோ மற்றபடி இதுல ஒரே ஒரு நிமிஷம். ரைட். ஓகே சார். ஸோ இதுல வந்து அடுத்த நிறைய பேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தட் அந்த அனிமல் அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் இது டைரக்டா சிலபஸ் இல்லாட்டாலும் நம்ம வந்து அந்த ஹெட்ரோசிஸ், அதுக்கு இன்பிரீடிங் அவுட் பிரீடிங் வருதுங்களா, அதனால என்ன அப்படின்னு சொல்லலாம். இது சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுதான் வரைக்கும் நான் ஜெனடிக்ஸ்ல என்ன நடத்துறேனோ அதுதான் நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான். வேற இல்லை ஒரு பெருசா இருக்கா கூட. இது கூட நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னைக்கு, ஏன்னா இது ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கூட நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பார்த்துக்குவோம். ஏன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனடிக்னா ஃபுல்லா நார்மலா நான் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்குலாம் அங்க ஒண்ணுமே இருக்காது. இதனால என்ன யூஸ், அப்ளிகேஷன் ரிலேட்டடா என்னென்ன யூஸ் அதுதான் பார்க்க போறோம். இது வேணா நம்ம எக்ஸிட் ஆக வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. இது வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஒரு நிமிஷம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 minute.